ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு உணர்வை மட்டுமே வச்சு எப்படி ஒரு முழு கதையை சொல்றாங்க. வாங்க இத பத்தி தான் பார்க்க போறோம். இதோட மைய கருத்தே இதுதாங்க. அதாவது டயலாக்ஸே இல்லாம உணர்வுகள் மூலமா ஒரு கதைய சொல்றது. அப்போ இந்த காட்சிகள் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீல உருவாக்குது? வாங்க நாமளே ஒன்ன உருவாக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ். இதோட பேஸே நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டைல் தான். ஆமா, ஸ்டூடியோ கிப்லி படங்கள்ல வர்ற மாதிரி ரொம்ப மென்மையான டீடைலான ஒரு லுக். இந்த ஸ்டைல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்குது. அது ஒரு தென்னிந்திய கிராமம். அந்த மூட செட் பண்றதே விடாம பெய்ற அந்த பருவமழை தான். அந்த சூழலை இன்னும் அழகா காட்டுறதுக்கு மழை நேரத்துல வர்ற பவர் கட்ல ஒரு அமைதி இருக்குமே, அதுதான். பல காட்சிகள்ல இலக்கு ஒரு சாப்பாடு தான். குறிப்பா கேரளாவோட பாரம்பரிய சத்யா விருந்து. சரி, விஷுவல்ஸ் ரெடி. இப்போ அடுத்த லேயர் சவுண்ட், அதாவது ஒலி. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒலிகள் தான் மெயின் கேரக்டர்ஸ். நிறைய சவுண்ட்ஸ் நம்ம பாரம்பரிய கருவிகள்ல இருந்து வருது, மசாலா அரைக்கிற அம்மிக்கல் மாதிரி. அந்த சைங்னு ஒரு கடைசி சத்தம் கேட்குமே, அதுதான் தாளிப்பு, சமையலோட ஃபைனல் டச். இது ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஏன்னா அந்த சவுண்ட்ஸை நம்மள நேரா அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிடும். ஒரு பியூர் ஏஎஸ்எம்ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இப்போ 3வது லேயருக்கு வருவோம். கதை சொல்ற செயல்கள். மொத்த கதையுமே இதுதான். சாப்பாடை செஞ்சு ஒன்னா உட்காந்து பகிர்ந்து சாப்பிடுறது. இங்க அவசரமே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இருக்கிற அந்த பாரம்பரியம் தான் முக்கியம். அப்போ இந்த விஷுவல்ஸ், சவுண்ட்ஸ், செயல்கள் எல்லாம் சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஒரே ஒரு சக்தி வாய்ந்த உணர்வு தான். அதுதான் நாஸ்டால்ஜியா, அதாவது கடந்த கால நினைவு. இந்த ஸ்டைல் மழை நாள்ல வர்ற ஆறுதல், கிராமத்து அமைதி, பகிர்ந்து சாப்பிடுறதுன்னு பொதுவான உணர்வுகளை தூண்டுது. அதனால தான் இந்த ஸ்டைல் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகுது. இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. உங்க நினைவுகளுக்கு ஒரு சத்தம் இருந்தா